வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் நம்ம புளியோதரையும் வாழைக்காய் வறுவலும் பார்க்கலாம். புளியோதரைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். புளி ஒரு 100 கிராம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இது நல்லெண்ணெய் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். தனியா ஒரு 25 கிராம், ஒரு 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் தனியா வச்சுருக்கேன். 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் உளுந்து, 1 ஸ்பூன் இதிலேருந்து சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு இந்த காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. சாதம் பாருங்க, முன்னாடியே நான் வடித்து இந்த மாதிரி உதிராக நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியோதரை கலர்றதுக்கு வசதியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் எப்போவுமே முன்னாடியே சாதத்தை வடித்து நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க. வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நம்ம புளியோதரை பண்ணோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி நான் வாழைக்காய் செய்ய போகிறேன். இந்த வாழைக்காய்க்கு தேவையான பொருட்கள், வாழைக்காய் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தோல் கட் பண்ணி இப்படி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வாழைக்காய். இது சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தாளிக்க கடுகு அரை ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், நம்ம இதில் வாழைக்காய் செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் நம்ம புளிக்குழம்பு தாளிச்சிக்கலாம். புளியோதரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு பாருங்கள், இந்த வெந்தயத்தை போட்டிருக்கேன். கடலைப்பருப்பில் பாதி கடலைப்பருப்பு போட்டுறேன். அதே மாதிரி உளுந்தில் ஒரு பாதி உளுந்து. இப்போ தனியா நம்ம மொத்தமாக போட்டுடலாம். நம்ம வேர்க்கடலையில் பாதி வேர்க்கடலை போட்டுடலாம். இதெல்லாம் வறுத்து நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். புளியோதரை பொடி இப்போ அது வறுபட்டுட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். வாழைக்காய் வறுவலுக்கு நம்ம கடுகு போட்டிருக்கோம். இப்போ நம்ம பூண்டு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். அந்த வறுத்து நம்ம நுணுக்க போகிறதுல ஒரு 15 மிளகா போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த புளி தொக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட செஞ்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அவசரமோ அப்போ டக்குன்னு காலையில் வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னா ஒரு சாதத்தை வடித்து ஒரு காய் செஞ்சு இந்த புளியோதரை கலரி எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் எப்பவுமே புளியோதரை ரெடி பண்ணும்போது இந்த கிரேவி கொஞ்சம் நிறைய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா பொடியும் போட்டிருக்கேன். சோம்புத்தூள், இப்போ வெறும் மிளகாத்தூள் பாருங்கள், 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில்
பாருங்கள், இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும், ஃபேன் கடியில் வச்சு ஆற வைக்கலாம். நல்லா வந்து ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியில் வந்து அந்த புளியோட இது இருக்கிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவு கூட ஊற்றி புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம். இதை நடுப்புற ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சிடலாம். இது சிம்லையே ஆகட்டும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு போட்டேன். கடுகு வந்து நம்ம கொஞ்சம் கூடவே போட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த சாதம் கலரும் போது அதில் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பை போட்டுடலாம். இப்போ உளுந்து, இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுடலாம். பாருங்கள், இது பக்கத்தில் வந்து நம்ம நடுப்புற கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், கடைசியில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த புளியோதரை தொக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 பேருக்கு வர அளவுக்கு வச்சுருக்கேன். இதை ஊற்றிடுவேன். பாருங்கள், இதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அந்த ஊற்றின எண்ணெய்லாம் வந்து மேலே வந்திருக்கு. இந்த புளியோட வாடை போனோடனே நம்ம இந்த பொடியை போட்டுடலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போது டக்குன்னு வைக்கணுன்னா யூஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட போகிறேன். பாருங்கள், இது மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பருப்பு பொடி, இந்த எண்ணெய், புளி இதெல்லாம் வந்து ஒன்றா வந்து சேர்ந்த மாதிரி வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ இந்த வாழைக்காய் வந்து நல்லா எல்லாம் வெங்காயம்லாம் வதங்கி மசாலாலாம் வாழைக்காவில் சேர்ந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த புளியோதரைக்கு புளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதில் விட்ட எண்ணெய் ஃபுல்லாக இப்போ தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து கலரிடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம புளியோதரை வந்து கலரிடலாம். பாருங்கள், இப்போ புளியோதரை சாதம் போட்டு கலரியாச்சு. நீங்கள் எப்பவுமே லஞ்சு கட்டின்னு போகிறது அப்படின்னா இதை கலரி வைக்கிறதுனா கொஞ்சம் கூடவே விட்டு கலரி வச்சுருங்க. அப்போவே சாப்பிட்றதுனா கொஞ்சம் கம்மியாக வந்து புளியோதரை தொக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை டிஃபன் பாக்ஸில் கட்டிடலாம். பாருங்கள், இந்த புளியோதரைக்கு வந்து ஒரு காயும் இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு புளியோதரை நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு புளியோதரையும் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.